பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தில் கிடையாது. பேய் படத்துக்கு முக்கியமானது பேக்ரவுண்ட் மியூசிக். அது கிடையவே கிடையாது. வெறும் சவுண்டை வச்சு அந்த படத்தை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கூட அந்த அளவுக்கு இருக்காது. தியேட்டரில் பார்க்கும்போது இந்த எஃபெக்ட் தெரியும். தக்க தக்க தக்கன்னு ஓடி வர்றது அது மாதிரியே இருந்துச்சு. கரெக்டாக அந்த இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரஜினி சார்ட்ட வடிவேல் சார் கேட்பார்ல, பேய் இருக்கா இல்லையா? நம்பலாமா நம்பப்படாதான்னு கேட்பார்ல. அந்த லெவலுக்கு கொண்டு போய், இது பேயே வந்தாலும் நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லையான்ற அளவுக்கு ஆக்கிட்டோம். பேயை காட்டுங்க ஒரு பக்கம். ஒரு நிமிஷமாவது காட்டுங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க? எனக்கு ஓவராலாக பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, இவங்க பில்டப் கொடுத்தாங்கல்ல. மர்மர் படம் வந்து இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, வேற லெவல். நீங்க போனீங்கன்னா நைட்டு தூங்கவே மாட்டீங்கன்னு சொன்னாங்கல்ல. அந்த அளவுக்கு அங்க எதுவுமே சீன் கிடையாது. ஆனா, நீங்க ஒரு படமா அந்த படத்த தனியா வச்சு பார்த்தீங்க, இந்த பில்டப்லாம் விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கலி ஒரு தரமான படம். ஹேம்நாத் ஆக்சுவலி டைரக்டர் நினைக்கிறேன். செம்ம டெக்னிக்கலி படம். கேமரா ஒர்க்கா இருக்கட்டும், அந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர்ன்னு சொல்லிட்டு, அதாவது நீங்க கேமரா வந்து இப்படி வைக்கல. அவங்க யூஸ் பண்ண கேமராலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் கதை.